டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐபிஎல் 17வது சீசனோட 36வது மேட்ச் பார்த்தீங்கன்னா, கேகேஆர் டீமுக்கும், ஆர்சிபி டீமுக்கும் பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டான முலான்பூர்ல நடந்துச்சு. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு க்ளோஸான ஒரு மேட்ச்ன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரன் வித்தியாசத்துல பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, வின் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு தோக்குற மாரி போயிட்டு, திரும்ப வின் பண்ற மாரி போயிட்டு, திரும்பியும் தோத்துட்டாங்க. ஆர்சிபி டீம நெனச்சாலே பார்த்தீங்கன்னா, எனக்கு மனசு ரொம்ப 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 கஷ்டமா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து விராட் கோலியோட ஃபேனு. விராட் கோலியோட ஃபேனுன்றதுனால நான் ஆர்சிபி டீம் கிடையாது. நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் தான் எனக்கு பிடிக்கும். நான் விராட் கோலியோட ஃபேனுன்றதுனால பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆர்சிபி டீம் வந்து 2வதா பிடிக்கும். சென்னைக்கு அடுத்த டீம் எனக்கு ரொம்ப புடிச்ச டீம்னு பார்த்தீங்கன்னா, அது மும்பை இந்தியன்ஸ் டீமு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் தான். ஆனா எனக்கு ஆர்சிபி டீம்ன்றது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான டீம். ஆர்சிபி டீம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கப் அடிக்கவே கிடையாது. ஆனா அந்த கப் அடிக்கக்கூடிய டீம் லெவலுக்கு அவங்க டீம செட் பண்ணி வச்சாலுமே, அந்த கப் அடிக்கின்றது விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்னா ஒரு டீம செட் பண்றத விட, அந்த கப் அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் வச்சு சென்னை டீமும், மும்பை டீமும் கப் அடிச்சிருக்கிறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கொல்கத்தா டீமும் அடிச்சிருக்கிறாங்க. ஆனா ஆர்சிபி டீமுக்கு இதுவரையிலும் கப்பு பார்த்தீங்கன்னா, கானல் நீரா தான் போயிட்டு இருக்குது. அது இந்த வருஷமும் ஆயிருச்சு. ரொம்ப, ரொம்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகுது. 8 மேட்ச் விளையாண்டு 1 மேட்ச் மட்டுமே வின் பண்ணி 7 மேட்ச் தோல்விய சந்திச்சிருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு 6 மேட்ச் இருக்குது. 6க்கு 6 வின் பண்ணா கூட அவங்க உள்ள வரது ரொம்ப, ரொம்ப கஷ்டம். ஏன்னா, அவங்க வந்து மைனஸ் ரன் ரேட்ல இருக்கிறாங்க. இதுதான் ஆர்சிபியோட நெலைம. ஸ்கோர் கார்ட பொறுத்தவரையிலுமே 222 ரன்னு டார்கெட். அதாவது அடிச்சிருந்தது கொல்கத்தா டீமு. டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி டீம் பார்த்தீங்கன்னா, பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க. பேட்டிங்ல கிளம்புன கொல்கத்தா டீம் பார்த்தீங்கன்னா, பிலிப் சால்ட் வந்து பொளந்து கட்டிட்டாரு ஸ்டார்ட்டிங்லயே. பின்னிட்டாரு. அவரு அவரு வந்து பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா, செம்ம அடி அடிச்சிட்டு இருந்தாரு இன்னைக்கு. 3 6 7 4 14 பாலுக்கு 48 ரன்னு. அதாவது 13 பாலுக்கு 48 ரன்னு. 14வது பால் பார்த்தீங்கன்னா, அவரு அவுட். அடிச்சிருந்தாரு அப்டின்னா, அவரு தான் ரெக்கார்ட். அதாவது ஃபாரின் பிளேயர்ல பேட் கமின்ஸ் இருப்பாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவரு தான். இவரு வந்திருப்பாரு. ஆனா, அவரால அடிக்கல. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாரு பில் சால்ட். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க டீம்ல இன்னும் அடிச்சது பார்த்தீங்கன்னா, ஷ்ரேயாஸ் ஐயரு, ரிங்கு சிங்கு, ரசலு, ரமன்தீப் சிங். 4 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க. இதுல ஹாஃப் செஞ்சுரி பார்த்தீங்கன்னா, ஷ்ரேயாஸ் ஐயர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. இவங்களோட பவுலிங் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தயாள் வந்து இன்னைக்கு சூப்பரா போட்டாரு. சூப்பரா போட்டு விக்கெட் எடுத்தாலுமே அவரு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சிவா தான் போனாரு. அதே மாரி சிராஜ் விக்கெட் எடுத்தாரு. லாக்கி ஃபெர்குசன் எக்ஸ்பென்சிவா போனாரு. அவரு விக்கெட் எடுத்தாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கேமரூன் கிரீன் அவரும் விக்கெட் எடுத்தாரு. கொஞ்சம் நல்லாவே போட்டிருந்தாங்க. ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாங்க. நல்லாவே போட்டிருந்தாங்க. இவங்களோட பயங்கரமான ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேட்டிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருந்துச்சு இவங்களோடது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு ஆர்சிபி டீமோடது. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, எர்லியா 2 விக்கெட் விழுந்துருச்சு. அதுக்கடுத்து விளையாண்டாங்க பாருங்க ஒரு நாக்கு. வில் ஜாக்ஸும், ரஜத் பட்டிதாரும். சரியான ஒரு நாக்கு. அதுவும் சேசிங்ல ரஜத் பட்டிதார் போட்டு பின்னிட்டாரு. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தாரு இன்னைக்கு அவரோட மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரஜத் பட்டிதார். ரஜத் பட்டிதாரோட விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா, வில் ஜாக்ஸோட விக்கெட்டும் விழுந்ததுக்கு அப்புறமேட்டு மேட்ச்சு அப்படியே தலைகீழா மாறிருச்சு. இதுல நம்ம பேசக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, கோலியோட அவுட். விராட் கோலி பார்த்தீங்கன்னா, அந்த வெஸ்ட் ஹை நோ பால் அவுட் ஆவாரு. அது நோ பால் கிடையாது. எஸ் பால்ன்னு சொல்லிட்டு அம்பயர் சொல்லுவாரு. ஆனா விராட் கோலி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹார்ஷா, ரொம்ப ஒரு கோவப்பட்டுட்டு, அத பார்த்தீங்கன்னா, அம்பயர் கிட்ட சண்ட போட்டுட்டு அது வெளிய போற மாரி பண்ணியிருப்பாரு விராட் கோலி. இந்த மாரிலாம் விராட் கோலி பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா, விராட் கோலி வந்து ஒரு அக்ரஸிவான பிளேயர்ன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் நோ பால் மாரி இருந்துச்சு. ஒரு சில பேர் இல்ல. அது பார்த்தீங்கன்னா, டவுன் ஆயிருச்சு அப்டின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. ஆனா விராட் கோலி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, முன்னாடி கிரீஸ்ல இருந்திருப்பாரு. அததான் விராட் கோலியும் சொல்லிட்டு போயிருப்பாரு. அவரு பால ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, ரொம்ப முன்னாடி. ஆனா ரொம்ப முன்னாடி பால ஃபேஸ் பண்ணதுனால, அவருக்கு பால் விட்டிருந்தா அவருக்கு இடுப்புக்கு கீழ தான் வந்திருக்கும். அப்படின்றது தான் அம்பயர் வந்து கன்சிடர் பண்ணி அவருக்கு வந்து அவுட் குடுத்துருப்பாங்க. இத நம்ம பார்த்தீங்கன்னா, அம்பயர் மேலலாம் நம்ம தப்பு சொல்லவே முடியாது. ஏன்னா, ஒரு சில மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. ஆனா, இப்ப இருக்கிற மேட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு டெக்னாலஜி இருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், மும்பை மேட்ச்லயே பார்த்தீங்கன்னா, சாம் கரனோட விக்கெட் நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த பால் பார்த்தீங்கன்னா, வைடு குடுப்பாரு அம்பயர். வைடு இல்லன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்டு பார்த்தீங்கன்னா, அவுட். இதான் இந்த இந்த கொடுமைலாம் யாருக்கு நடக்குன்னே தெரியல. ஆனா அவங்களுக்கு நடந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்தது வந்து நான் இப்ப ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா,
அந்த மாரி இந்த மாரி ரிவ்யூ கேட்டு இந்த மாரி அவுட்டு இந்த மாரிலாம் குடுக்குறாங்க. ஆனா, இது பார்த்தீங்கன்னா, அம்பயர் நல்லா கன்சிடர் பண்ணி தான் குடுத்துருப்பாங்க. அதனால அம்பயர் மேலலாம் எந்த தப்புமே சொல்ல முடியாது. 3 அம்பயர் குடுத்துருக்காங்க. அவங்க நல்லா அனலைஸ் பண்ணி, டெக்னிக்கலா வச்சு தான் குடுத்துருக்காங்க. ஆனா, இந்த மேட்ச பொறுத்தவரையிலுமே லாஸ்ட் ஓவர் தாங்க. மிச்சல் ஸ்டார்க் ஒவ்வொரு பாலுக்குமே 7,00,000 வாங்கிட்டு இருக்கிறாரு மனுஷன். ஆனா, போட்டு வாரி வழங்குறாரு. "நான் எனக்கு இவ்வளோ பணம் குடுத்தீங்களா? நான் அதே அப்படியே வச்சிருக்கிறேன். எல்லாத்துக்கும் தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த பணத்த தூக்கி எல்லாத்துக்கும் குடுக்குற மாரி ரன்ன தூக்கி குடுத்துட்டு இருக்கிறாரு. போட்டு பொளக்குறாங்க அவரோட ஓவர. அந்த அளவுக்கு சரியான எக்ஸ்பென்சிவ் மனுஷன். வேற லெவல்ல பவுலிங் போடுவாருன்னு பார்த்தா, வேற லெவல்ல பவுலிங் போட்டுருக்காரு. 3 ஓவருக்கு 55 ரன். இன்னொரு போட்டிருந்தா 70 ரன் அடிச்சிருப்பாங்க இவரோட ஓவர்ல. கரண் சர்மா தாங்க. லாஸ்ட் ஓவர் பயம் காட்டிட்டாரு. 2 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். 2 பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். ஆனா அடிக்க முடியாது. லாஸ்ட் 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா, வெறும் 42 ரன் தான். அதையே அடிக்க முடியாது. 1 ரன் வித்தியாசத்துல வியூ ரன் அவுட் ஆயி தோல்விய சந்திச்சுருவாங்க. மனசே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. வின் பண்ணிருவாங்கன்னு நம்மலாம் நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா வின் பண்ண முடியல. தோல்வி தான் சந்திச்சாங்க. ஆனா சரியான எஃபர்ட்டுங்க கேகேஆர் டீம். ரஜத் பட்டிதாரும் அம் அதே மாரி ரஜத் பட்டிதாரும், வில் ஜாக்ஸும் அவுட் ஆனது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டர்னிங் பாயிண்ட். அதுவும் யாரடா கொண்டு வரது அப்டின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரே ரசல கொண்டு வருவாரு ஸ்ரேயஸ் ஐயரு. வருவாரு, வந்ததுக்கு தகுந்த மாரி 2 விக்கெட்ட கன் மாரி தூக்கி குடுத்துட்டு போயிருவாரு. செம்ம மேட்ச் அவருக்கு செம்ம டர்னிங் பாயிண்ட்டு. அதுதான் அந்த இடத்திலேயே பயங்கரமானது. அதுதான் சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. வேற லெவல்ல மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. அப்பயுமே ஆர்சிபியால வின் பண்ண முடியல மேட்ச. ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.